इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् श्री गुरुभ्यो नमः। सर्व वेदांत सिद्धांत सार संग्रहम 87வது श्लोकम। कर्म क्षत पाप्मनां श्रुतिमतां शुद्धात्मनां धीमतां नित्यानित्य पदार्थ शोधनमिदं युक्त्या मुहुः कुर्वतां तस्मात् उत्थ महाविरक्ति असिमतां मोक्षैक कांक्षावतां धन्यानां सुलभं प्रियादि விஷயேஷு ஆசாலதாச்சேதனம். இந்த சாதன சதுஷ்டயம் அப்படின்னு சொல்றதுல நித்யானித்ய வஸ்து விவேகம், அடுத்தது வைராக்கியம், அதுக்கு அடுத்தது சமாதி ஷட்கம், ஒரு 6 அம்சம், அப்புறம் மோக்ஷத்துவம்னு, இதுதான் 4 சாதன சதுஷ்டயம்னு சொல்லப்படுறது. இதுல இந்த 2வது சாதனம் இருக்கே வைராக்கியம், இதத்தான் ரொம்ப விஸ்தாரமா சொல்லிவிட்டார். இப்ப இந்த வைராக்கியம் யாருக்கு சித்தமாகும் அப்படிங்கிறத சொல்லி உபசம்ஹாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலை. இது முடிஞ்சதுன்னா உடனே சமாதி ஷட்கத்துக்கு வருவார். சமம்னா என்ன, அது எத்தனை தினசு, தமம் அதெல்லாம் என்னதுன்னு வரிசையா சொல்லிட்டு போவார், நிரூபணம் பண்ணிட்டு போவார். பல புது விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. இப்ப இதுல வைராக்கியத்தை விஸ்தாரமா சொல்லி இப்ப முடிக்கிற சமயத்துல யாருக்கு இந்த வைராக்கியம் வர முடியும் அப்படிங்கிறத சொல்றார். சொன்னா அந்த சாதனத்தை நம்ம சம்பாதிச்சுக்கலாமே, யாருக்கு வரும் அப்படின்னு அவ சொல்லிட்டானா, ஓ இப்படி இருந்தா வருமா அப்படின்னா அந்த மாதிரி உண்டான சாதனத்தை நம்ம நமக்கு ஏற்படுத்திக்க முயற்சிக்கலாம். அதுக்காக தான் இது சொல்றது. சத்கர்ம க்ஷத பாப்மனாம், முதல்ல அவ எப்படி இருக்கணும்னு கேட்டா சத் கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணக்கூடியவாளா இருக்கணும், நல்ல காரியங்களை செய்யறவாளா இருக்கணும். இந்த நல்ல காரியங்களை செய்வதனால எப்படி வைராக்கியத்துக்கு என்ன உபயோகம் அப்படின்னு கேட்டா, எந்த பாப்பமானது மனச கலக்கி தப்பான காரியங்கள்லயும் ராகத்துல ஈடுபட வச்சுட்டு இருந்ததோ அந்த பாபத்தை இந்த சத்கர்மாங்கிறது அழிக்கும். அதாவது நல்ல கர்மாக்கள் பண்ணினத்தினாலே நம்ம மனசை கெடுத்து குட்டிச்சோறு பண்ணக்கூடிய பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆக முடியும். அதைத்தான் சொல்றார், யாருக்கு அந்த நல்ல கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணினத்தினாலே பாபம் நிவர்த்தி ஆயிடுத்தோ அப்பேற்பட்டவா சத் கர்ம க்ஷத பாப்மனாம் அவர்களுக்கு ஸ்ருதி மதாம். ஸ்ருதி மதாம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அவ வேதம் காண்பித்த அந்த மார்க்கத்துல இருக்கணும். மேற்கொண்டு அவ அப்பதான் தன்னுடைய அடுத்த நிலை என்னங்கிறத கண்டுபிடிச்சுன்னு போக முடியும். சுத்தாத்மனாம் 3வது, சுத்தாத்மாவா இருக்கணும். அதாவது அந்தகரணம், அவளுடைய மனசு இருக்கே அது பரம சுத்தமா இருக்கணும். மனசை சுத்தமா வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். தீமதாம், புத்திசாலியாவும் இருக்கணும். எல்லாம் சுத்தமா இருக்கு, புத்தி வேலை செய்யாது அப்படின்னு சொன்னா அப்ப பிரயோஜனம் இல்லை. அதனால அப்பேற்பட்டவாளா இருக்கணும். உபனிஷத்தே பண்டிதோ மேதாவி அப்படின்னு 2 விசேஷனம் கொடுக்கறது. வெறும் பாண்டித்யமும் போராது, வெறும் மேதையும் போராது, 2ம் வேணும். அப்பதான் இவன் வேதத்திலேருந்து அந்த கருத்தை புரிஞ்சுட்டு அந்த மனசுல நன்னா வாங்கிட்டு அதுக்கு தகுந்தா போல இருக்க முடியும். அப்படிங்கறதுனால 2மே தேவைப்படுறது. இப்படி உள்ளவர்கள் நித்யானித்ய பதார்த்த சோதனமிதம் யுக்தியா முகுः குர்வதாம். எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிற இந்த விஷயத்த ஏற்கனவே சொன்னாரு, விவேச்சனம் பண்ணணும் அப்படின்னு. இந்த விவேச்சனத்தை அடிக்கடி பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா மறந்து போயிடும், எடார்னு மறந்து போயிடும். அந்த விசாரம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல ரொம்ப அழகா தெரியற மாதிரி இருக்கும். அப்புறம் மறுபடியும்
நம்ம விவகாரத்துல வந்தாச்சுன்னு சொன்னா இது மறந்து போயிடும். அதனால கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அப்புறம் சுத்தமா மறந்து போயிடும். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டா, முமுட்சுவாக இருக்கிறவன் அந்த நித்தியானித்திய வஸ்து விவேகத்தை மறுபடியும் மறுபடியும் சிந்தனம் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் அது வேலை செய்யும். அதனால முகுக்குருவதாம், அந்த யுக்திகளை அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணுமாம். இப்படி அனுசந்தானம் பண்றதுனாலே அந்த நித்தியானித்திய வஸ்து விவேகத்தினால அவனுக்கு ஒரு விரக்தின்னு வருவான். வைராக்கியம்னு அதுக்குதான் பேரு. தஸ்மாத் உத்த மகாவிரக்தி அசிமதாம். இத பண்ணிட்டே இருந்தால் அவனுக்கு மகா வைராக்கியம் அப்படின்னு ஒரு பெரிய ஆயுதம் கிடைக்கும். அசின வாழ். இந்த வீரனுக்கு அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆயுதம் கிடைக்கும். மோக்ஷைக காங்காவதாம். இவனுக்கு மோட்சத்தை விட்டா வேற எதிலும் ஆசை இருக்கக்கூடாது. மோட்சம் மாத்திரம்தான் அவனுடைய ஒரே லட்சியமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவனுக்கு இந்த வைராக்கியம் பெரிய ஒரு சாதனம். இது என்ன பண்ணுன்னு கேட்டா, பிரியாதி விஷயேஷு ஆஷா லதாச்சேதனம். பிரியா, பிரியானா மனைவி. ஆதிபதத்தினாலே மக்கள், தனம், வீடு, வாசல், எதுலெல்லாம் இவனுக்கு ஆசை வருதோ அது எல்லாமே, கீர்த்தி என்ன, நல்ல எங்க போனாலும் எல்லா இடத்துலயும் இவனை பத்தி பேசலான்னு ஆசைப்படுவான். என்னெல்லாமோ இருக்கு, அங்க போனோம் இங்க போகணும். ஆக இப்படி எல்லாம் பாக்குறச்ச இவனுக்கு இந்த ஆசைங்கிற ஒரு லதை, லதானா கொடி, இதை வளர்ந்துட்டே போகும், நீண்டுட்டே போகும். இந்த கொடிய அறுக்கிறதுக்கு வைராக்கியங்கிற ஒரு சாதனம் வேணும். இந்த சாதனம் யாருக்கு சுலபமா கிடைக்கும்னு சொன்னா, ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கொடுத்து வச்சிருக்கணும்னா ஏற்கனவே நிறைய புண்ணியகிரமாக்கள் எல்லாம் பண்ணி பாப்பங்கள்லாம் இல்லாமல் நித்தியானித்திய வஸ்து விவேகத்தெல்லாம் மறுபடியும் மறுபடியும் அனுசந்தானம் பண்ணிட்டு மோட்சம் மாத்திரம் தனக்கு லட்சியமாக வச்சுட்டு யாரு இருக்காளோ அவளுக்கு தான் இந்த சாதனம் சுலபமாகும். தன்யானாம் சுலபம். அப்படி யாருக்கு இது கிடைச்சுடுறதோ அவ நிஜமாவே தன்யர்கள், அவ கிருத்தார்த்தர்கள். அவளுக்கு அப்புறம் கிருத்தகிருத்தியர் ஆயிடுறா. அதுக்கப்புறம் வேற ஒன்றும் செய்ய வேண்டியது பாக்கி இருக்காது. தன்யானாம் சுலபம் பிரியாதி விஷயேஷு ஆஷாலதா சேதனம். இந்த ஸ்லோகத்துல ஆரம்பத்திலே சத் கர்ம க்ஷத பாப்மனாம்னு நான் படிச்சேன். அந்த இடத்துல க்ஷய பாப்மனாம்னு சில இடத்துல இருக்கு. அதை விட இது க்ஷத பாப்மனாம்ங்கிற பாடம் நல்லா இருக்கு. சித்தாத்மனாம் அப்படின்னு இருக்கு. சுத்தாத்மனாங்கிற பாட்டும் அதை விட வசதியா தெரிகிறது. கடைசி பாதத்துல தன்யானாம் சுலபம் பிரியாதின்னு நான் படிச்சேன். ஸ்திரியாதின்னு சில புஸ்தகங்கள்ல போட்டிருக்கும். ஸ்திரியாதி அப்படின்னு அந்த சந்தி வியாக்கரணத்துக்கு ஒத்து வரல. பாணினி கோச்சுப்பார் அப்படி சொன்னா. அதனால பிரியாதி அதே அர்த்தம் தான், அர்த்தம் மாறாது. பிரியாதின்னு ஒரு புஸ்தகத்துல இருக்கு. அந்த புஸ்தகத்தை வச்சுட்டு நான் இப்ப சொன்னேன். அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். சம்சார மிருத்யோஹோ பலினஹா பிரவேஷ்டும் துவாராணி து த்ரீணி மகாந்தி லோகே காந்தாச்ச ஜிஹ்வா கனகஞ்ச தானி ருணத்தியஹ தஸ்ய பயம் ந மிருத்யோஹோ. சம்சாரங்கிற இந்த மிருத்யு, சம்சாரா மிருத்யுட்டார். நம்ம மரணம் நிஜமான மரணம் இல்லை. ஏன்னா ஒன்னும் அதனால பெரிய கஷ்டம் இல்லை. அதனால கஷ்டம் இல்லைன்னா நஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். ஆனா மறுபடியும் பிறக்கிறான் பாருங்க, அதுதான் இவனுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதனால இது சம்சாரத்தை மிருத்யுன்னார். சம்சார மிருத்யோகோ, பலமான மிருத்யுவா, பலினஹா. அதாவது சரளமாக சுலபமாக இந்த மிருத்யுவை ஒழிக்கிறதுங்கிறது சாத்தியமில்லை. இது உள்ள எப்படி நுழையிறதுன்னா, நுழையறதுக்கு 3 துவாரங்கள் இருக்கான். பெரிய பெரிய துவாரம், அனாயாசமா உள்ள நுழைஞ்சு வந்துடும் இந்த மிருத்யு. இதை தடுக்கவே முடியாது. அது என்னது? த்ரீணி துவாராணி மகாந்தி லோகே. 3 துவாரங்கள் இந்த மிருத்யு உள்ள நுழையறதுக்கு இங்க சுவாமி பண்ணி வச்சிருக்கார். அது என்னதுன்னு கேட்டா, காந்தாச்ச ஜிஹ்வா கனகஞ்ச. இந்த 3 காந்தா பிரியா, அதாவது மனைவி, ஸ்திரீகள். அதே சமயத்துல ஜிஹ்வா நாக்கு, கனகம்னா ஸ்வர்ணம், தங்கம், பணம். கனகம்ங்கிறது தனத்துக்கு ஒரு உபலட்சணம். நாக்கு எதை சொல்றார்?
இது ரெண்டு விதமா நாக்க நம்ம உபயோகப்படுத்துறோம். பேசுறதுக்கும் உபயோகப்படுத்துறோம், ருச்சி பார்க்கறதுக்கும் உபயோகப்படுத்துறோம் இல்லையா? நாக்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு விதத்திலையும் கட்டுப்படுத்தி ஆகணும். நாக்கு அதாவது இஷ்டத்துக்கு சாப்பிட்டுன்றதா உடம்பு கெட்டு போகும். அதனால அதுவும் சரியா இருக்காது. இஷ்டத்துக்கு பேசினா அதுவும் மகா அனர்த்தத்தை கொடுக்கும். அதனால அதுவும் கூடாது. ரெண்டு விதத்திலையும் இந்த ஜிஹ்வாங்கிறது நமக்கு மிருத்யுவை கொடுக்கக்கூடிய ஒரு துவாரமா இருக்கான். ஸ்திரீயும் அதே மாதிரிதான், காந்தா, அதே மாதிரி ஜிஹ்வா, அதே மாதிரி கனகம். இது மூணுமே சம்சாரங்கிற ஒரு மிருத்யு நம்மளை பிடிச்சுக்கிறதுக்கு துவாரமாக அமைஞ்சிருக்கு. இத புரிஞ்சுட்டு எவன் அந்த துவாரத்தெல்லாம் அடைச்சு வச்சுடுறானோ அவன் தான் தப்பிக்க முடியுங்கிறார். தானி ருணத்தியா, இந்த துவாரங்களை எவன் மூடுகிறானோ, ருணத்தின்னா மிருத்யு உள்ள வரவிடாம தடுக்கணும்னா என்ன பண்ணுவான்? கதவை சேர்த்துட்டான், அப்பதான் உள்ள வர முடியாது. அப்ப இத மூணையும் எவன் விட முடியும்? நிச்சயமா வைராக்கியம் உள்ளவன் தான் விட முடியும். ஒரு சன்னியாசி தான் விட முடியும். சன்னியாசங்கிறது வைராக்கியத்துக்கு உபலட்சணம். வைராக்கியம் வந்தாதான் சன்னியாசம். அதனால எந்த ஒரு வைராக்கியம் இந்த துவாரத்தை, மிருத்யு உள்ள நுழையக்கூடிய துவாரத்தை தடுக்குமோ அந்த வைராக்கியம் நம்ம சம்பாதிக்க வேண்டியது. அந்த வைராக்கியம் நமக்கு சித்தமாயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் இந்த மிருத்யுகிட்ட நம்ம பயப்பட வேண்டாம். மரண பயம் நமக்கு இருக்காது. ஏன்னா அந்த வைராக்கியம் நமக்கு ஞான பரியந்தம் எடுத்துட்டு போயிடும். ஆத்ம சாட்சா்காரம் தத்துவ ஞான பரியந்தம் நமக்கு கொண்டு போய் விட்டுடும். வைராக்கியம் ஒண்ணு சரிபடலைன்னா வேற என்ன பண்ணாலும் சரிபடாது. அதனால வைராக்கியமானது நல்ல திருடமாக நமக்கு அமைஞ்சிருக்கணும். முக்தி ஸ்ரீநகரஸ்ய துர்ஜயதரம் துவாரம் யதஸ்தி ஆதிமம் தஸ்ய துவே அரரே தனஞ்ச யுவதி தாப்யாம் பினத்தம் திருடம் காமாக்ஷார்கல தாருணா பலவதா துவாரம் ததேதத்ரயம் தீரோ யஸ்து பினத்தி சோர்ஹதி சுகம் போக்தும் விமுக்தி ஸ்ரீயா. ஒரு மாவீரன் இருக்கான்னு வச்சுங்க. இவன் ஒரு நகரத்துக்கு போகணும். அந்த நகரத்துல போய் அங்க உள்ள அங்க நகரத்துல எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு அரண்மனை இருக்கு. அரண்மனைன்னா அந்த நகரத்துக்குள்ள உள்ள நுழையறதுக்கே ஒரு பெரிய துவாரம் இருக்கு. அந்த துவாரத்தை ரெண்டு பெரிய கதவுகள் போட்டு அந்த தாழ்பால் போட்டு நல்லா போட்டு இருக்கு. உள்ள நுழைய முடியாது. திருடமான துவாரம், கதவுகள், தாப்பால் மூணுமே. இத உடைச்சுண்டு இந்த மாவீரன் உள்ள நுழைஞ்சான்னு சொன்னா அவனுக்குதான் விஜயஸ்ரீ கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கல்பனை பண்றாரு இங்க. இந்த நகரம் எதுனா முக்தி ஸ்ரீ நகரம், மோக்ஷலக்ஷ்மியுடைய நகரமாக்கும் இது. இந்த மோக்ஷ லக்ஷ்மியுடைய நகரத்திலே இவன் இந்த வீரன் அந்த மோக்ஷஸ்ரீய அடையணும். அது இவனுடைய லட்சியம். ஆனா இந்த நகரத்துக்கு உள்ள நுழைய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய துவாரம் இருக்கு. துர்ஜய தரம் துவாரம். இதை தாண்டி உள்ள நுழைறதுங்கிறது சாத்தியமே இல்லை. அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் அது. இதுதான் முதல் துவாரம். அந்த துவாரத்தை உடைக்கணும். அந்த துவாரமும் எப்படி, எதனால? ரெண்டு கதவுகள் இருக்கா அதுக்கு. அரரம்னா கதவு. தஸ்ய துவே அரரே, அந்த முக்தி ஸ்ரீ நகரத்துக்கு துவாரம்னு சொன்னோமே, அந்த துவாரத்துல ரெண்டு கதவு போட்டு அடைச்சிருக்கு. என்ன கதவு? தனஞ்ச யுவதி. தனம், இது ஒரு துவாரம். யுவதி பெண்கள், பெண், அது இன்னொரு துவாரம். இது ரெண்டுமே நமக்கு அடைக்க முக்திஸ்ரீய அடைச்சு வச்சுடுறது. அதாவது அந்த பக்கம் போகக்கூடாது. கதவு அடைக்கிறது எதுக்காக? உள்ள நுழைய கூடாதுன்னு. ஆக முக்திஸ்ரீய ஒருத்த அடையணும்னு ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோ, அவன் இந்த நகரத்துக்குள்ள நுழைஞ்சாதானே நுழையவே விடாது. இது முதல்லயே தடுத்துரும். துவாரம் தானே நாம பிடிச்சி பினத்தம் திருடமாக அடைச்சு வச்சிருக்கு. கதவு அடைக்கனால முடியாது. சரி, கதவு ஒரு கட்டை ஒண்ணு உண்டு. ரெண்டு கதவு, அந்த காலத்துல எல்லாம் ரெண்டு கதவை
சாத்திட்டு அது திறக்காம இருக்கிறதுக்கு உள்ளேந்து தாழ்பால்னு சொல்ற மாதிரி ஒரு பெரிய கட்டையை நடுப்புற வச்சிருப்பான். அதை போட்டாச்சுன்னா திறக்க முடியாது. அந்த ஸ்தானத்துல இங்க என்ன இருக்குன்னு சொன்னா காமாட்சிய அர்கல தாருணா பலவதா. காமம் அப்படிங்கிற ஒரு கட்டை, குறுக்க போடுற அந்த கட்டை, அந்த கட்டையாலே அடைச்சு வச்சிருக்கு. இது என்ன பண்றது? இந்த தனம், இந்த யுவதி ரெண்டு விஷயத்திலயும் நமக்கு சுபாவத்தக காமம் இருக்கும் இல்லையா? அதனால இவன் முக்திஷ்டி நகரத்துக்கு போறேன்னு கிளம்புவான். இந்த துவாரம் வரை வந்துடுவான். துவாரத்தை பார்த்த உடனே ஏமாத்தி இங்கேயே நின்றுடுவான். சரி உள்ளெல்லாம் போக வேண்டாம், இதே எனக்கு போறோம்னுடுவான். ஆகையால எப்படி இருக்குன்னு கேட்டா இந்த துவாரம் காமம்ங்கிற ஒரு அர்கலம், அர்கலம்னா அந்த குறுக்க போடக்கூடிய தாழ்பால் சொல்லலாம், அந்த கட்டையை சொல்லலாம். அந்த கட்டையாலே நன்னாவே உள்ள நுழைய முடியாதபடிக்கு நன்னா அடைச்சு வச்சு வைக்கப்பட்டிருக்கு. அத முதல்ல இவன் நிவர்த்தி பண்ணினாதான் கதவை திறக்க முடியும். கதவை திறந்தாதான் உள்ள போக முடியும். துவாரம் ததே தத்ரயம், இந்த 3 அம்சம் இருக்கே, இந்த 3ஐயும் தீரோ யஸ்து பினத்தி, அதாவது காந்தா, கனகம், காமம், இது 3ஐயும் ஜெயிச்சாகணும். இத உடைச்சாதான் உள்ள போக முடியும். தீரோ யஸ்து பினத்தி சஹ அருகதி சுகம் போக்தும் விமுக்தி ஸ்ரீயா. இத 3ஐயும் உடைச்சுட்டு வைராக்கியங்கிற சாதனத்தை கொண்டு உடைச்சு உள்ளது போனானே ஆனால் அவன் தான் அந்த மோட்ச லட்சுமியுடைய சௌக்கியத்தை அனுபவிக்க முடியும். ஆரூடஸ்ய விவேகாஸ்வம் தீவிர வைராக்கிய खड्गिनः திதிக்ஷா வர்மயுக்தஸ்ய பிரதியோகி நதிருஷ்யதே. சந்தேகப்படுவான், ரொம்ப பயங்கரமா வர்ணிக்கிறீங்களே, கிட்ட நெருங்க முடியாது போல இருக்கே, நமக்கெல்லாம் முடியுமா இது? இந்த வேதாந்த பிரவச்சனத்தை கேட்கணுமா? கேட்டு நமக்கு உபயோகம் இல்லையே அப்படின்னு யாராவது நினைப்பான். அதுக்கு தைரியம் கொடுக்கிறார். இல்லே, தைரியமா போங்க, உன்னை ஜெயிக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்கிற. ஆனா நீ எப்படி இருக்கணும்? ஆரூடஸ்ய விவேகாஸ்வம், நீ ஒரு மாவீரன், உன்கிட்ட ஒரு அஸ்வம் குதிரை இருக்கு, குதிரையில ஏறுற நீ. அந்த குதிரை எதுன்னு கேட்டா விவேகா, விவேகம்தான் உன்னுடைய குதிரை. அந்த குதிரையில நீ ஏறணும். உன் கையில ஒரு வாள் இருக்கு, அந்த வாள் என்ன? தீவிர வைராக்கிய खड्गिनः, தீவிரமான வைராக்கியம் இருக்கே, பலமான வைராக்கியம். இந்த வைராக்கியம் தான் உனக்கு வாள், खड्गம். அது மாத்திரம் இல்லை, ஒரு கவச்சம் உன்கிட்ட இருக்கு. அந்த கவச்சங்கிறது என்ன? திதிக்ஷா வர்மயுக்தஸ்ய. திதிக்ஷா, சின்ன கஷ்டங்கள் எது வந்தாலும் அதை சகித்து கொள்ளற ஒரு பாவம். இத பத்தி மேல சொல்லுவார் திதிக்ஷானா என்னன்னு. ஆக கவச்சமாக அது உபயோகப்படுறது திதிக்ஷை. தாங்கிக் கொள்கிற ஒரு மனப்பான்மை இருக்கே, துக்கம் வந்தா அதையும் வந்துடுது அப்படின்னு கவலைப்படாம, சரி வந்துடுதோ நம்ம போயிடும் அப்படின்னு சொல்லி அதை தாங்குற தைரியம் வேணும். அந்த திதிக்ஷை அப்படிங்கிற ஒரு கவச்சத்தை அவன் போட்டுட்டான், அதை தாரணம் பண்ணிட்டுட்டான். கையில தீவிர வைராக்கியங்கிற ஒரு खड्गத்தை வச்சுட்டு இருக்கான். விவேகங்கிற அஸ்வத்துல ஏறிட்டான்னு சொன்னா இப்பேற்பட்ட மாவீரனுக்கு பிரதியோகின்னு அதிருஷ்யத்தே, இவனை எதிர்த்து போராடுறதுக்கு மனுஷா கிடையாதுன்ற, வீரனே கிடையாது, இவனை ஜெயிக்க ஆள் இல்லை. அதனால கவலைப்பட வேண்டாம். இந்த 3 சாதனங்களை நீ சம்பாதிச்சுட்டேன்னா நீதான் வீரன். நீ தீர்மானமா அந்த துவாரங்களை உடைச்சிட்டு முக்திஸ்ரீயை அடைய முடியும். விவேகஜாம் தீவிர விரக்திமேவ முக்தேர் நிதானம் நிகதந்தி சந்தஹ தஸ்மாத் விவேகி விரதிம் முமுக்ஷுஹு சம்பாதயேத்தாம் பிரதமம் பிரயத்னா. விவேகத்தினாலே உண்டாகக்கூடிய தீவிர விரக்தி, விரக்தினா வைராக்கியம், விவேகத்தினால வந்த வைராக்கியமா இருக்கணும். வெறும் ஸ்மசான வைராக்கியம் பிரசூதி வைராக்கியம்னு இருக்கக்கூடாது. அது வந்துட்டு போயிடும். அந்த சமயத்தை பார்க்க எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தா கடைசியில இப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்லி மனசுக்கு வருத்தமா இருக்கும். எல்லாம் காரியம் முடிஞ்சு 2 வந்துட்டான்னா அது போயிடும். பிரசூதி வைராக்கியத்துல பிரசவ காலத்துல அம்மா படுற சிரமத்தை இவன் நினைச்சு பார்த்தான்னா, அடாடா இவன் வேண்டவே வேண்டாம் இந்த ஜென்மாம்பா,
ஆனா கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியா போடும். அப்படிதானே? அதனால இந்த வைராக்கியம் இல்லை, இது திருட வைராக்கியம் இல்லை, தாத்காலிகமா வந்துட்டு போற வைராக்கியம். இங்க தீவிர வைராக்கியம் வருமா, அது விவேகத்தினாலதான் வரும். இதெல்லாம் அந்தந்த கஷ்டத்தை பார்த்த உடனே டக்குன்னு உடனே வரக்கூடிய ஒரு வைராக்கியம், அது கொஞ்ச நேரத்துல மறந்து போயிடும். அந்த மாதிரி வைராக்கியம் இல்லையே. விவேகஜாம் தீவிர விரக்திமேவ முக்தேர் நிதானம் நிகதந்தி சந்தகா. அந்த ஞானிகள் மோட்சத்துக்கு மூல காரணமாக இந்த வைராக்கியம் தான் இருக்குன்னு சொல்றாளாம். அதனால முமுட்சுவாக இருக்கிறவன் என்ன பண்ணணும்? தஸ்மாத் விவேகி விரதிம் முமுட்சு சம்பாதையேத்தாம் பிரதமம் பிரயத்னம். முதல்ல அவன் தனக்கு எந்த ஒரு சாதனத்துல சம்பாதிக்கணும்னு சொன்னா இந்த விரக்தியை தான் சம்பாதனம் பண்ணணும், வைராக்கியத்தை தான் சம்பாதிச்சுக்கணும். உமான் அஜாத்த நிர்வேதா தேகபந்தம் ஜிஹாசித்தும் நஹி சக்னோதி நிர்வேதா பந்த பேதோ மகானசோ. எந்த ஒரு மனுஷனுக்கு நிர்வேதம்னா வைராக்கியம், அஜாத நிர்வேதா வைராக்கியம் உண்டாகவில்லையோ அவன் இந்த தேக பந்தம்ங்கிற இந்த சம்சாரத்தை விடணும்னு ஆசைப்பட்டாலும் விட முடியாது அவனாலே. நகி சக்னோதி, வைராக்கியம் இல்லையே. நீங்க என்னன்னா பார்க்கலாம், இந்த மோட்சத்துக்கு சாதனம் ஆத்ம ஜானம், ஆத்ம தத்துவ ஜானத்துக்கு வேதாந்த சிரவணம் பண்ணா அப்படின்னு சொல்லி பல பேர் வந்துருவா. அது தெரிஞ்சு வேதாந்த சிரவணத்துக்கு வந்தாலும் அவகிட்ட அந்த வைராக்கியங்கிறது இருக்காது, தீவிரமான வைராக்கியம். ஏதோ ஒரு குதூகலத்துல என்னதான் சொல்லியிருக்கு பார்ப்போமே அப்படின்னு கேட்கறதுக்கு வருவா, கேட்கறதுக்கு நன்னாத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு போவா. ஆனா வைராக்கியம் இல்லைங்கிற ஒரு காரணத்தினாலே அவ உடனே இந்த பந்தத்திலேருந்து விடுபடுறதுங்கிறது சாத்தியம் இல்லாம போறது. இது ஒரு உண்மைதான் அது. அதனால அந்த வைராக்கியத்தை நம்ம முதல்ல சம்பாதிச்சுக்கணுங்கிறத திருடமா சொல்றதுக்காக அப்படி சொல்றான். அஜாத நிர்வேதா தேகபந்தம் ஜிஹாசித்தும் நகி சக்னோதி. இவன் எத்தனை படிச்சாலும் இவனுக்கு அந்த சம்சார பந்தத்தை விடுறதுங்கிறது சாத்தியம் இல்லை, வைராக்கியம் இல்லாட்டா. ஏன்னா நிர்வேதோ பந்த பேதோ மகானசோ. இந்த வைராக்கியங்கிறது எவ்வளவு பெருசுன்னு சொன்னா இந்த பந்தத்தை உடைக்கக்கூடியது. இவ்வளவு பெரிய பந்தத்தை அறுத்துட்டு வெளியில போனோம்னு சொன்னா வைராக்கியங்கிற சாதனம் இல்லாம முடியவே முடியாது. அதனால இந்த வைராக்கியத்தை விட்டுட்டு நான் பாட்டுக்கு வேற ஏதாவது செய்யறேன், சிரவணம் மன்னம் பண்றேன் அப்படின்னு சொன்னா நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல, பண்ணலாம், அது கொஞ்ச நாள் கழிச்சு பலிக்கும்னு வச்சுக்கணும். இந்த ஜென்மாவில உடனே அது வைராக்கியத்தை ஏற்படுத்த முடியல அப்படின்னு சொன்னா அதுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை. சரி, நம்ம நல்ல வழியில வந்துட்டோம் இல்லையா, அந்த மார்க்கத்துக்கு வந்துட்டோமோ இல்லையோ, சுவாமி நம்மளை விடமாட்டார், கைவிட மாட்டார். அதனால இந்த மார்க்கத்துல வந்தவனுக்கு இந்த ஜென்மாவில முடியலன்னா கவலைப்பட வேண்டாம், அடுத்த ஜென்மாவில இதுக்கு மேல அவனை மேல தூக்கிட்டு விடுவார். சுவாமி அந்த நல்ல ஒரு காரியத்தை நமக்கு அதாவது தீர்மானமா சொல்லி வச்சிருக்காரு கீதையில. வைராக்கிய ரஹிதா ஏவ யமாலய இவாலயே கிளிஷ்ணந்தி திரிவிதை ஸ்தாபைஹி மோகிதாக அபி பண்டிதாக. வைராக்கியம் இல்லாமல் பெரிய பண்டிதர்களா இருக்கலாம், அபி பண்டிதாகங்கிற பண்டிதா அபி பண்டிதான்னா அவன் நல்லா வேதாந்தெல்லாம் படிச்சு அதெல்லாம் நல்லா புரிஞ்சுட்டு சிரவணம் அதாவது நல்லா பிரவச்சனங்கள்லாம் பண்ண தெரிஞ்சுவா. அப்படி இருந்தாலும் கூட வைராக்கியம்ங்கிறது இல்லாத ஒரே காரணத்தினாலே ஆலயத்திலே கிரகத்திலே யமாலயத்துல போய் சிரமப்படுற மாதிரி யமசமத சதனத்துல போய் எப்படி கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்குமோ அதே மாதிரி 3 விதமான தாபங்களையும் இவ அனுபவிச்சுட்டுதான் இருக்கான். இவாளுக்கே சில சந்தேகம் வரும், அதே இவ்வளவு வேதாந்தம் படிச்சோம் ஆனா அந்த கஷ்டம் நம்மளை விட மாட்டேங்கிறது, எல்லாம் சும்மா பொய்யா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பி விடலாம். அப்படி இல்லை, அதான் மோகிதாகான்னு அவன் போடுறான். இந்த தாபத்திரங்களை அதிகமா வந்துடுத்தோன்னு சொன்னா இவன் புத்தி கலங்கி விடும். கலங்கி போச்சுன்னா அப்புறம் என்ன சொல்லுவான்னு சொல்ல முடியாது. புத்திநாசாத் பிரணசியதி. ஆகையால பெரிய பண்டிதாளா இருந்தாலும் கூட ஏதோ ஓரளவுக்கு அவருடைய புண்ணியத்தால சௌகரியமா ஜீவனம் போயிட்டு இருக்கிற பரியந்தம் வேதாந்த சிரவணங்கள்லாம் ஒழுங்கா இருக்கும்.
ஏன்னா வைராக்கியம் இல்லாத காரணத்தினாலே. இல்லைன்னா ஏதாவது சிரமம் வருது, தானா ஒன்றும் வரப்போறது இல்லை. இவன் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிறது தான் இவனுக்கு வரப்போறது. அதனால அந்த கர்மாவுக்கு பலனாக சிரமம் ஜாஸ்தி வந்ததுன்னு சொன்னா இவன் நிஜமாவே புத்தி கலங்கி இது வேண்டான்னு விட்டுருவான். எதுக்காக சொல்றது, அந்த வைராக்கியம்ங்கிறது மாத்திரம் ஒண்ணு இவனுக்கு சித்தம் ஆயிடுச்சுன்னு சொன்னா எப்பேற்பட்ட எந்த கஷ்டம் எந்த தாபம் வந்தாலும் அது இவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. அதனால வைராக்கியங்கிறது அவ்வளவு பெரிய சாதனம். இப்படியாக இந்த வைராக்கியத்தை பத்தி எவ்வளவு விசேஷமா சொன்னார். இவ்வளவு தூரம் இத பத்தி சொன்னது எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு புத்தகத்துல உங்களுக்கு கிடைக்காது. இனிமேல் அந்த சமாதி ஷட்கம்ங்கிறத பத்தி சொல்லிட்டு வர்றார். शमो दमः तितिक्षा उपरतिः श्रद्धा ततः परम् समाधानम् इति प्रोक्तम् षडेव एते शमादयः. बृहदारण्यक उपनिषत्तुல சொல்றது இது. शान्तः दान्तः उपरतः तितिक्षुः समाहितः श्रद्धावित्तः. இங்க சொன்னது அதே ஆறுதான், பரிஷதான் விசாதப்படும். சமஹா தமஹா திதிக்ஷா உபரதி ஸ்ரத்தா அப்புறம் சமாதானம். இதுதான் ஆறு. இந்த ஆறத்தை சமாதி 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 ஷட்கம் அப்படின்னு சொல்ற. சமம்னா என்னது, சமஹான்னு முதலுக்காளை அப்படின்னா என்னது, ஏக விருத்தியை லக்ஷ்யே நியத ஸ்திதி அத்பிஹி சம லக்ஷண வேதிபிஹி. சமத்துடைய லட்சணம் தெரிஞ்சவர்கள் அந்த லட்சத்தை நமக்கு எப்படி புரிய வைக்கிறார் அப்படின்னு கேட்டா, இந்த முமுட்சுவுக்கு ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதானே லட்சியமா இருக்கு. அந்த லட்சியத்துல மனசை வச்சான்னா அந்த லட்சியத்திலேந்து நகராமல் அதிலேயே ஸ்திரமாக மனசு இருப்பதற்கு இதுக்குதான் ஸ்வலக்ஷியே நியத ஸ்திதி. நியதமாக இந்த லட்சியத்துல நான் இப்ப வந்தாச்சுன்னு சொன்னா இரண்டு அரண்ட போகாது இந்த மனசு. ஆத்மஸ்வரூபத்துல சிந்தனம் பண்ண வந்தாச்சுன்னு சொன்னா ஆத்மஸ்வரூபத்தை விட்டு இரண்டாரண்ட போகாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கே மனசனுடைய நிலை, இதுக்குதான் சமஹானு. அந்த கரண நிகிரகா அப்படின்னு சொல்லுவாங்க. இது இஷ்டத்துக்கு அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்கும் மனசுங்கிறது. அப்படி அலையாம ஒரு இடத்துல நிறுத்தி விடுறது. அது எங்க நிறுத்துறது, வேதாந்தம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த லட்சியத்திலே. பிரணவோ தனுஷரோ ஹ்யாத்மா பிரம்ம தல் லட்சியம் உச்சதே அப்படின்னு முண்டக்கோபனிஷத் சொல்றது. வேதாந்தம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் தான் இவனுடைய லட்சியம். அந்த ஆத்மஸ்வரூபத்துல மனசை வச்சான்னா அப்படியே இரண்டு அரண்ட போகாம நகராம நிற்கும் நிலை இருக்கே, இதுக்குதான் சமம்னு பேரா. இத மூணு விதமா பிரிக்கிறா. அதிகாரியுடைய தாரதமியத்தை பொறுத்து இந்த மூணு விதமா இருக்கான். உத்தமோ மத்தியமச்சைவ ஜகன்ய இதி ச த்ரிதா நிரூபிதோ விபஷ்சித்பிஹி தத்தல் லக்ஷண வேதிபிஹி. இந்த சமமானது உத்தமம், மத்தியமம், ஜகன்யன்னா அதமம் அப்படின்னு மூணு விதமா இந்த சமத்தை பிரிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே நமக்கு தேவைதான், ஒன்னும் கிடைக்கலன்னா அதமமாவது தேவையில்லை. இது அதமம்னு சொல்லி தியாகம் பண்றதுக்காக இல்லை, சாந்திங்கிறது வேணும். மனசை ஏகாகிரப்படுத்துறதுங்கிறது ரொம்ப அவசியம். அதமமா இருந்தா கூட பரவாயில்ல, எடுத்துக்கணும். அதுக்காக தான் இங்க சொல்லப்படுது. சில சமயம் என்ன ஆகும்னா நமக்கு இப்படி தோணும், உத்தமம் மத்தியமா அதமான்னு சொன்னாச்சு அது எடுத்துக்க கூடாது அப்படின்னு நினைப்போம். கீதையில சாத்விகம் ராஜசம் தாமசம்னு நிரூபணம் பண்றச்ச தாமசம்னு நிரூபணம் பண்ணத்த கிட்ட போகக்கூடாது, அதை தவிர்க்கணுங்கிறதுக்காக நிரூபணம் பண்றாரு. அந்த மாதிரி இல்லை இங்க. அதமமா இருந்தா பரவாயில்ல, எது கிடைச்சதோ அந்த சமத்தை விட வேண்டாம், நம்ம அபியாசம் பண்ணிக்கணும். உத்தமமான சமம் எது, ஸ்வவிகாரம் பரித்யஜ்ய வஸ்து மாத்திரதயா ஸ்திதி மனசா சா உத்தமா சாந்தி பிரம்ம நிர்வாண லக்ஷணா. இத வேணா நம்ம நிர்விகல்பக சமாதின்னு சொல்லலாம். நிர்விகல்பக சமாதின்னு ஒண்ணு யோகத்துல சொல்றா இல்லையா, யோக சூத்திரங்கள்ல. அதுல எப்படி இருக்கும்னு சொன்னா, இந்த மனசு இருக்கே வேற எதையுமே சிந்தனம் பண்ணாம அந்த ஆத்மஸ்வரூபத்துல அப்படியே நின்றுடுமா. நின்னுதுன்னு சொன்னா இந்த மனசு கரைஞ்சிடும். அங்கேயே மனசு கூட தெரியாது, ஆத்மஸ்வரூபம் தெரியும்.
அப்ப என்ன ஆகும்? ஸ்வவிகாரம் பரித்தியஜ. இந்த மனசு பலவிதமான விருத்திகளை உண்டாக்குறது இல்லையா? எண்ணங்கள் எல்லாம் உண்டாக்குறது. இந்த எண்ணத்தை உண்டாக்குறது தான் அதனுடைய விகாரங்கள். அந்த விகாரங்கள் எல்லாத்தையும் இது மூட்டை கட்டி விட்டுடும், பரித்தியாகம் பண்ணிடும். ஸ்வவிகாரம் பரித்தியஜ வஸ்து மாத்திரத்தையா ஸ்திதி. எந்த வஸ்துல இதை நிக்க வச்சிருக்கோ அந்த வஸ்து ஸ்வரூபத்தை காட்டிலும் கொஞ்சம் கூட வித்தியாசமா தனியா தெரியாம இருக்கும், தெரியவே தெரியாது. இதுதான் உத்தமமான சமம். மனசா சா உத்தமா சாந்தி. சமஹா சாந்தி, இது ரெண்டும் ஒண்ணுதான். இதுதான் பிரம்ம நிர்வாண லக்ஷணா. இந்த மாதிரி ஒரு சாந்தி வந்துதான் இதுக்கு மேல இவன் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இவன் பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. இவன் நிச்சயமா மோட்சம் தான். இதுல இன்மை ஏதோ பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. ரெண்டாவது மத்தியமத்தை சொல்றார். பிரத்யக் பிரத்யய சந்தான பிரவாக கரணம் தியஹ யதேஷா மத்தியமா சாந்தி சுத்த சத்வைக லக்ஷணா. பிரத்யக் பிரத்யய பிரவாக கரணம் தியஹ. தீனா மனசரன் வைக்கிறான். அது ரெண்டே கொஞ்சம் பொறுத்து பார்த்தா போக விடாம ஆத்மஸ்வரூபத்தை விட்டு அதை நகர விடாமல் இவன் ஒரு பிரயத்தனம் பண்றான் பாருங்க. முன்னாடி சொல்லும் போது ஒன்றும் பிரயத்தனம் இல்லை, அதுவே போல பாவம். அந்த அந்த கரணம் ஆத்மாவில அப்படி லயிச்சு போயிடுத்து மேல எங்கேயும் போறதுக்கு அதுக்கு இஷ்டம் இல்லை, அது போவே இல்லை. அது முன்னாடி சொன்ன உத்தமமான சமம். இப்ப இந்த ரெண்டாவது மத்தியமத்திலே இந்த புருஷன் இருக்கானே அபியாசம் பண்றவன் முமுக்ஷு, இவனுக்கு கொஞ்சம் பிரயாசம் இருக்கு. அவன் கொஞ்சம் வேலை செஞ்சு அந்த மனசை இரண்டா நகர விடாம வச்சுக்கணும். ஆத்ம பிரத்யம் திரும்பி திரும்பி ஆத்மஸ்வரூபமே அவனுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கணுமே தவிர வேற இடத்துக்கு போக விடாம மனசை கவனிச்சு அவன் தடுத்து நிறுத்தணும். இது ரெண்டாவது. எதேஷா மத்தியமா சாந்தி. இது கூட யாருக்கு சித்திக்கும்னு சொன்னா சுத்த சத்வைக லக்ஷணம். ரொம்ப சாத்விகனா இருக்கான் பாருங்க. இந்த ரஜஸ் தமஸ் எல்லாம் கலக்காமா இவனுக்கு தான் வருமா. மூணாவது சாந்தி என்ன? அதமம்னு சொல்றார். விஷய வியாபிருத்திம் தியக்த்வா ஸ்ரவணைக மனஸ்திதி மனசஷ்ட இதரா சாந்தி மிஸ்ர சத்வைக லக்ஷணம். இவன் ஆத்மாவில் நிற்கிறாங்கிறத சொல்ல முடியாது. ஆனா ஆத்மாவை சொல்லக்கூடிய அந்த வேதாந்தம் கேட்கறதுல இவன் மனசு லயிக்கிறது. ஆத்மஸ்வரூபத்துல லயிக்கிறதாங்கிறது சொல்றதுக்கு இல்லை. ஆனா சிரவணம் இருக்கவே ஆத்மாவை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கறது அப்படின்னா உபன்யாசம் கேட்கறது கூட வச்சுக்கலாம், சிரவணமா வச்சுக்கலாம். வேதாந்தம் படிக்கிறது, வேதாந்த விஷயங்களை கேட்கறது, அந்த கேட்கும் போது கரெக்டா அவனோட மனசு ஏகாகிரமா அந்த விஷயத்துல நின்னுதுன்னு வச்சுங்களேன், அது பூர்வ சிரேஷ்டம். அதுவே அவனுக்கு ஒரு சாந்தி தான். அதாவது விஷய வியாபிருத்தின் தியக்த்வா, கரெக்டா அந்த டயத்துல நான் அங்க போறேன் இங்க போறேன்னு அந்த மனசு அலைஞ்சதுன்னு வச்சுக்கோ, இவனால கேட்கவே முடியாது இல்லையா வேதாந்த விஷயத்த. அதனாலே இது அதோமா இருந்தாலும் பரவாயில்ல, இது நமக்கு உபயோகமானது. அது இப்படிதான் ஆரம்பத்துல வரும். ஆனா நாம அபியாசம் பண்ணி பரிபாகத்தை அடைஞ்சுட்டோம்னா அப்புறம் அது உத்தம நிலைக்கு போக முடியும். அதனால விஷய வியாபிருத்தியும் தியக்த்வா, விஷயங்கள்ல போய் இவன் சஞ்சாரம் பண்ணக்கூடியதுன்னு ஒரு நிலை இருக்கும் இல்லையோ மனசுக்கு. ஒண்ணும் இல்லாட்டா அந்த விஷயத்தை பத்தி இது பாட்டுக்கு நினைச்சிட்டு இருக்கும், ஏதாவது பிளான் பண்ணும். அந்த விஷய வியாபாரத்தை நிறுத்திட்டு சிரவணத்துல மனசை கொண்டு நிறுத்துறது. சிரவணத்துலதான் சிரவணீக மனஸ்திதி. இதுதான் இதரா சாந்தி, அதாவது மூணாவதாக சொல்லப்பட்ட சமம். இது மிஸ்ர சத்வைக லட்சணம். இந்த சத்துவம் ரஜஸ்தமஸ் கலந்த சத்துவம். இது சுத்த சத்துவம் இல்லை, அதனாலதான் கொஞ்சம் சிரமப்படுறது. ஆனா இந்த விஷயமும் நமக்கு நல்லதுதான். இந்த சாந்தியை நாம அதம சாந்தின்னு வச்சுக்க வேண்டியது. இப்படியாக சமம்ங்கிறது 3 விதமாக நிரூபிக்கப்பட்டது. இதுக்கு மேல உள்ளதை அப்புறம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.